எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து பேசிடுறேன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் ஸோ இன்னைக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி, மீடியா பீப்புள் எல்லாருக்கும், அண்ட் ஸ்பெஷலி டு சீஃப் கெஸ்ட் திரு ஜவஹர் ஐஎஸ் அவர்களுக்கும். ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் வந்து இது ஒரு புது விதமான ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே சென்னை வந்து தமிழக ஸ்பெஷலி இந்தியாவிலே ஒரு முன்னோடியான ஒரு மாநிலமாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சென்னை அதில் வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் இன்னைக்கு வர புது டெக்னாலஜியாக இருக்கட்டும், எனி மாடர்னைசேஷன் ஃபார் த ஃபேக்ட் அனைத்துமே சென்னையில் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சென்னை சிட்டியில் ஒரு புதுவிதமான ஒரு கான்செப்டை உருவாக்குன்ற ஒரு நோக்கத்தோட இன்னைக்கு ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு உருவாகிருக்கு. உங்க முன்னால் நிற்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டே சர்ஜரிஸ்ன்ற, அதாவது விரைவு அறுவை சிகிச்சைகள். அதாவது சில சர்ஜரிஸ் இருக்கு, அதாவது 1-2 நாள் தங்கினா போதும், ஹாஸ்பிட்டல் ஸ்டே இருந்தால் போதும், நீங்கள் உடனே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் அங்கேயே பண்ணிக்கலான்ற மாதிரி தான். ஹாஸ்பிட்டல் ஸ்டே தேவையில்லாத பட்சத்தில் அந்த மாதிரி ஒரு கான்செப்டோட பண்ணுறோம். இது வந்து வெளிநாடுகளில் யூஎஸ்ல ஸ்பெஷலி இது ஏற்கனவே இருக்கிற கான்செப்ட் தான், பல வருஷம் முன்னால் இருந்த கான்செப்ட் தான். அண்ட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரதுல பெருமையாக நினைக்கிறோம். அண்ட் இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து ஒன்று மெயினாக பேஷண்ட் பில்லு கம்மியாகும். செகண்ட், ஹாஸ்பிட்டலில் தேவையில்லாமல் அந்த ஸ்டே அவாய்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன்ஸுக்குரிய அந்த எக்ஸ்போஜர் கம்மியாயிரும். அண்ட் இது அவங்களுக்கு ரெக்கவரியும் சீக்கிரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்டாக பேஷண்ட்டுக்கு இருக்கிற பட்சத்தில் இந்த ஷார்ட் ஸ்டே சர்ஜரி கான்செப்டை நம்ம ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் மூலமாக உருவாக்கிடலாம். இது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் இது ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டல் மாதிரி. இப்போ சென்னை ரொம்ப பெருசு, உங்களுக்கு தெரியும். அடையாறில் இருக்கவங்க இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, கீழ்பாக்கம் வர மாட்டாங்க. அடையாறில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், அது மாதிரி ஓஎம்ஆரில் இருக்கிறவங்க இந்த பக்கம் வர முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எங்களோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லொக்காலிட்டியிலையுமே ஒரு 50 to 100 பெட் ஒரு நெய்பர்ஹுட் ஹாஸ்பிட்டலாக உருவாக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ அப்படி ஒரு விஷனை வச்சுக்கிட்டு டாக்டர் பாபுவும் நானும் சேர்ந்து உருவாக்கி இருக்க இந்த ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. நிறைய நல்லுள்ளங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல், எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இது இன்னைக்கு உருவாகிருக்க முடியாது. அண்ட் நீங்கள் பார்க்குற எல்லாமே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே முதல் நாள்லேருந்து எங்கள் கூட இருக்காங்க. இது உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அவங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டோட இன்னைக்கு இந்த ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் உங்கள் முன்னால் இருக்கும். இது மூலமா இந்த நெய்பர்ஹுட் கீழ்பாக் சுற்றி இருக்க மக்களுக்கு அஃபோர்டபுளான, ஆக்சசிபிளான ஒரு ஷார்ட் ஸ்டே ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குன்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ அதுதான் எங்களோட உறுதியும் கூட. சரிங்களா? வணக்கம். இது நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியதே இல்லைங்க. தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே அந்த மருத்துவத்துறையில் ரொம்ப முன்னோடியாக இருக்குது. அது ஆரம்ப கேராக இருக்கட்டும், செகண்டரி கேராக இருக்கட்டும், டெர்ஷரி கேராக இருக்கட்டும், அரசை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளும் நமக்கு இந்தியாவிலே மேக்சிமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த வகையில் நம்ம மருத்துவர்களோட எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த வகையில் தனியார் மருத்துவமனையும் உங்களுக்கு தெரியும், நம்ம முதல்ல அரசு மற்றும் தனியாரோட சேர்ந்து செய்யக்கூடிய கலைஞர் காப்பீட்டு திட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கிது. அதுக்கப்புறம் தான் இந்தியா அளவுலையும் அது விரிவுபடுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் வந்தது. அந்த வகையில் இன்னைக்கு ஆல்ஃபா கேர் ஹாஸ்பிட்டல் வந்து இன்னைக்கு இங்கே, அதுவும் மத்திய சென்னை பகுதியில் துவங்க இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தலைமை செயலர் ஆளுநர் கூட இருக்கக்கூடிய நேரத்தினால் என்னால் அந்த நேரத்துக்கு வர முடியல. மதிப்புரிய கூடுதல் தலைமை செயலர் வந்து என்னோட சீனியர் மதிப்புரிய திரு ஜவஹர் ஐஏஎஸ் வந்து இருந்தார். அதே மாதிரி அனைவரும் நீங்கள் இருக்கீங்க. பட் என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட்டே எல்லாருக்கும் என்னென்னா, ஹெல்த் வந்து இனிமேல் ஒரு துறையாக நம்ம பார்க்கக்கூடாது. ஹெல்த்து நம்ம எல்லாருக்கும், நம்மளோட சுகாதாரம். முதல்லலாம் வந்து நோய் தடுப்பு அப்படின்னு, நோயை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹெல்த் ப்ரொமோஷன். ஸோ முன்கூட்டியே நோயை வராமல் தடுக்கிறது நம்ம எல்லாம் வந்து ஜாயின் பண்ணோம். அதே நேரத்தில் உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை இன்னைக்கு சென்னையில் வந்து கிடைக்கிறது. மருத்துவ மாநகரம், இந்தியாவுக்கே இதுதான் வந்து தலைநகரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது
நியர் ஏரியாஸ்லேயே கிடைக்கணும். அந்த வகையில் தான் நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டே ஹாஸ்பிட்டல், ஒரு அறுவை சிகிச்சை பண்ணால் பல மாதங்கள் இருக்கக்கூடிய நிலை இல்லையா, சில நாட்கள் இருக்கக்கூடிய நிலை இல்லாமல் அவங்க அதை வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு புதுமைக்கும் இங்கே இது இருக்குது. அதே மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டினா இப்போ வந்தாலும் இமீடியட்டாக வரணும். ஒரு கார்டியக் அரெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லையா, ஒரு வேற புற்றுநோயாக இருக்கட்டும், எந்த ஒரு இதுக்கும் இன்னைக்கு வந்து தீர்வு செய்யறதுக்கு டக்கான கரெக்டான நேரத்தில் கொண்டு உயிரை காக்கக்கூடிய வசதிகள் நம்ம மருத்துவ நிபுணர்கள் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கு. அது வந்து எல்லாருக்கும் போகணும். அதனால தான் இன்னைக்கு எல்லா குறியீட்டிலையும் தமிழ்நாடு வந்து முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். உலகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுக்கு மிஞ்சும் அளவில் நம்ம செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அரசு, தனியார், அப்புறம் ட்ரஸ்ட்டு, எல்லா வகையான மருத்துவமனைகளும் அதில் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் தான் இவங்க வந்து இந்த பகுதியில் இந்த மிக சிறப்பான மருத்துவமனை உருவாக்கி அதை வந்து தொடங்கி அதை கண்டினியூஸாக நடத்துவதற்கு முயற்சி. அனைத்து மருத்துவத்துறையில் பொறுத்த மருத்துவர்கள் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, செவிலியர்கள், அதே மாதிரி மருத்துவ சாரா பணியாளர்கள், அடிமட்ட ஊழியர்கள் எல்லாரும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான இது என்னென்னா, மருத்துவத்தில் எப்போவுமே ஒரு அச்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. பெரிய நமக்கு இருக்காது, ஏன் மருத்துவர்கிட்ட போனோம், இது வந்தால் புற்றுநோய் நமக்கு உயிர் போயிடுமோ. தயவு செய்து பயப்படாதீங்க. இவங்க வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ட்ரீட்டிங் நிறைய எல்லா டிசீசஸ்க்கும் நம்ம கரெக்டான நேரத்தில் போனால் முழுமையாக குணப்படக்கூடிய திறமை நம்ம மருத்துவ வல்லுநர்கிட்ட இருக்கு. அதை பயன்படுத்திக்கணுங்கிற வேண்டுகோளோட மிக விரைவில் இவர்களுக்கும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலும் அங்கம் வகிக்கும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் அந்த வசதிகள் கிடைக்கும் என்று அவரும் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கோம்னு சொல்லி அமைச்சர் அவர்கள்லாம் இந்த மீட்டிங் ஐ திங்க் காட் ஸ்டக் இந்த மீட்டிங் கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். ஸோ அவர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் எங்களோட சீனியர் IAS ஆஃபீஸர், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிக்கும் நன்றி கூறி எல்லாம் போத் ஆஃப் யூ அண்ட் என்டையர் டீம் அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கும், ஏன்னா ஒவ்வொரு மருத்துவத்துறைக்கு விழிப்புணர்வு, அதே மாதிரி பழக்கங்களில் மாற்றம், அதை கொண்டு வரது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் சொல்கிறதோட, மருத்துவர் சொல்கிறதோட, ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் நீங்கள் சொல்லும்போது புரிஞ்சு அது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு. ஸோ அந்த வகையில் உங்களோட பங்கும் மிக முக்கியமானதுன்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய டாக்டர் பாபுநாராயணன் அவர்களே, MD திரு ஏடல் ஜெய அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள மூத்த மருத்துவர்களே, நண்பர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, குடும்பத்தினர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை வந்து ஒரு டூரிசமுடைய ஒரு முக்கியமான ஒரு சென்ட்ரா, மெடிக்கல் டூரிசமோட முக்கியமான ஒரு சென்ட்ரா இருந்து வருகிறது பல ஆண்டுகளாக. நம்ம இன்ஃபேக்ட் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கார்பரேட் ஹாஸ்பிட்டல் முதல்ல நம்ம அப்போலோ ஹாஸ்பிட்டல் இங்கே தான் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வேறு மாநிலம் மட்டும் இல்லை, வேறு நாட்டிலேருந்து கூட பல பேர் சென்னைக்கு வந்து, தமிழ்நாட்டிலேருந்து பல ஊர்களுக்கு வந்து அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே பல வகையான மெடிக்கல், ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபிசிஷியன் இருப்பாங்க, வீட்டுக்கே வந்துடுவாங்க. விசிட்டிங் டாக்டர் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன பெட்டி வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இப்போ அது மாதிரி ஃபேமிலி ஃபிசிஷியன் வீட்டுக்கு வர டாக்டர்ஸ்லாம் இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் இந்த நெய்பர்ஹுட் ஃபிசிஷியன்ஸ் இருந்தாங்க. இப்போ அந்த கான்செப்ட் கூட அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ எல்லோரும் ஒரு பெரிய பில்டிங் இருக்கணும், நாங்கள் பல ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், அப்படி தான் எல்லோரும் பேஷண்ட்ஸும் எதிர்பார்க்குறாங்க. நம்மளுடைய சாய்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம நல்ல வசதியான ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆனதுனால, ஒரு நல்ல இன்கம் இருக்கனால அதான் சாய்ஸ் இருக்குது. ஸோ அப்படி சாய்ஸ் இருக்கும்போது அந்தந்த நெய்பர்ஹுட்டில் இது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இப்போ நீங்கள் அடையார்லேருந்தோ ஓஎம்ஆர்லேருந்தோ இன்னொரு இந்த வேறு பகுதிக்கு வர்றதா இருந்தாலே அது ஒரு பெரிய வேறு ஊருக்கு போகிற மாதிரி, அந்த அளவுக்கு ஒரு டிராஃபிக் ப்ராப்ளம், பல சிக்கல்கள். அதனால அந்தந்த நெய்பர்ஹுட்டில் இது மாதிரி ஒரு நல்ல பெரிய நண்பர் வருகைன்னு வரவேற்கிறோம். அந்தந்த பகுதியில் இது மாதிரி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்தால் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் நல்லது. இன்னொன்று என்னென்னா, பெரிய ஹாஸ்பிட்டலில், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு தேவையில்லை, ஆனால் வீட்டில் போனால் சரியாக பேஷண்ட்டை கவனிக்க முடியும். அந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜில் வந்து இது மாதிரி ஒரு போஸ்ட் ட்ரீட்மெண்ட், போஸ்ட் சர்ஜிக்கல் கேருக்கு இது ரொம்ப முக்கியமான. இது மாதிரி இது வந்து ஒன்லி இன்றைக்கி வந்து ஒரு ஆரம்பம் தான். இன்னைக்கு கீழ்பாக் பகுதியில் இந்த ஹாஸ்பிட்டல் முதல்ல இந்த கான்செப்டே சென்னையில் முதல்ல
டாக்டர் பாபு ஈட்டல் அவர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் அவங்களை நம்ம பாராட்ட கடன்பட்டிருக்கிறோம். ஏன்னா இது ஒரு புதுமையான ஒரு ஸ்டெப், புதுமையான ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று சென்னை முழுவதும் இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு வருங்காலத்தில் இது வளரும் என்று என்னோட நம்பிக்கை இருக்கிறது. வணக்கம், என் பேர் டாக்டர் பாபு. அப்கோர்ஸ் இந்த மருத்துவத்துறையில் கடந்த 20 வருட காலமாக இருந்திருக்கிறேன். அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபிசிஷியன், இன் வேரியஸ் போஸ்ட் இருந்துருக்கிறேன். ஸோ அப்படி நம்ம வேரியஸ் இடத்துல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் போதும் நம்ம வந்து நோயாளிகளை பார்க்கும்போதும் இருக்கக்கூடிய இதுன்னு நம்ம பார்த்தோம்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து இப்போ சாதாரண நோய்களுக்காக பக்கத்தில் ஆக்சசபிள் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கிறது. அஃப்கோர்ஸ் நம்ம கவர்மெண்ட் பல்வேறு திட்டங்கள் மூலமாக நிறைய சுகாதார நிலையம்னு சொல்லுவாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர், செகண்டரி ஹெல்த் சென்டர், டெர்ஷரி ஹெல்த் சென்டர், மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லபடியாக இருக்குது. அது கூட சேர்த்து அடிஷ்னலாக நம்மளோட பிரைவேட் செக்டாரோட கான்ட்ரிபியூஷனும் நல்லபடியாக இருக்குது. ஸோ நம்மளோட கேள்வி வந்து இப்போ இந்த லொக்காலிட்டியில இருக்கிறவங்க ஒரு அவசரத்துக்கு போறதுக்கான ஒரு சின்ன ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது முதல் நோக்கம். 2வது நோக்கம், ஒரு நோயாளி ஒரு மருத்துவமனையை அணுகும் போது அவருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 300-400 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் ஸ்டாண்டர்டைசேஷனா நடக்குங்கிற இது. அந்த விதமான ஒரு நம்பிக்கைய இதே மாதிரி உள்ள 25 பெட், 50 பெட், 100 பெட் அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மளால ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா? ஸோ ஒரு ப்ராடக்ட், இப்ப நம்ம ஏதாவது ஒரு பிஸ்கட் ப்ராடக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், பெரிய ஷாப்ல வாங்கினாலும் அதே பிஸ்கட் தான், சின்ன பொட்டி கடையில வாங்கினாலும் அதே பிஸ்கட் தான். அங்க நம்மளோட சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் ஹெல்த் கேர் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் சில பல காரணங்களாக, சில பல ரிசோர்சஸோட நெசசிட்டியை பொறுத்து பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்னால சில விதமான ஸ்டாண்டர்டைஸ் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியுது. சில 50 பெட்டட் or 25 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ்னால அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு. நம்மளோட அனுபவத்தின் மூலம் சார் ஆடல் சார் வந்து ஒரு 20 வருஷமா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. நான் பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல சென்னையில அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் பிசிஷியனா இருந்திருக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரே ஒரு குறிக்கோள் வந்து இந்த ஸ்டாண்டர்டைசேஷனை இதே மாதிரி ஒரு 40 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல நம்மளால கொடுக்க முடியுமா? ஸோ அந்த கேள்விக்கான ஒரு தேடுதலுக்கான விடை தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணுங்கிறது எங்களோட கனவு. சார் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாம, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். 2வது நண்பர்களோட உதவியின் மூலமாகவும், ஏன்னா நாங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ எங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் அப்படி இப்படிலாம் கிடையாது. சொந்த உழைப்பு, விடாமுயற்சி அப்படிங்கிற இது மூலமா தான் ஒரு ஸ்டாண்டர்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமாங்கிற ஒரு சிறிய முயற்சி. அதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த தருணத்துல உங்க எல்லாரோடைய சப்போர்ட்டையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். So please support us, and what we can assure is that we can provide a standardized service to every patient who is walking in. இது 40 பெட்டட் ஹாஸ்பிட்டலா இருந்தா கூட இங்க நம்ம வந்து அடுத்தது பேப்பர்லெஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து டேப் பேஸ்டு சிஸ்டம் கொண்டு வருது. இதெல்லாம் ஆக்சசபிலிட்டிக்காக. இப்ப எல்லாம் உங்களுக்கே தெரியும், மருத்துவ இது நிறைய வளர்ந்துருக்கு. முன்னாடி நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னா அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை தேடி நம்ம போய் லேப்ல போய் வாங்க, இப்ப ஆப் மூலமாவே வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது டெக்னாலஜியை நம்ம உள்ளால கொண்டு வந்து எப்படி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சீம்லெஸ் மெடிக்கல் டெலிவரியை நம்மளால பண்ண முடியும், அதுக்கான ஒரு தேடுதல் தான். நீங்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் heartfelt thanks to all of you for coming and visiting us today. இதே மாதிரி ஒரு 3 ஹாஸ்பிட்டல் வந்து சென்னை சிட்டியில ஆரம்பிக்கணும்னு எங்களோட விஷன். இதுதான் இந்த நோக்கத்தை நோக்கி தான் நாங்கள் போறோம். ஒரு 3 ஹாஸ்பிட்டல்ன்றப்போ ஒரு 200 பெட்ஸ் உருவாக்கணுன்றது தான் எங்களோட ஆசையும் கனவும். இன்னொரு ஹாஸ்பிட்டல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நார்த் மெட்ராஸ் சைடில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி சவுத் சைட்லேயும் ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது வரும். பட் அடுத்த 2 வருஷத்துல 5 ஹாஸ்பிட்டல் உறுதியாக இருக்கும்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோவிட் டைமில் இது வந்து கவர்மெண்ட்டில் ஐ திங்க் சார் வில் ஆல்சோ அக்ரி, சார் ஹெல்த் செக்ரட்டரி இருந்திருக்காரு. இப்போ கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி 50 to 100 பெட் எல்லாரும் நிறைய பேர் ரன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல கோவிடை பற்றி. ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. எல்லாமே ஒர்க் லோட் ஃபுல்லாமே டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே விழுந்துச்சு. ஸோ மக்களுக்கு அது கஷ்டமாக போச்சு. பெட்ஸும் கம்மியாயிருச்சு, நம்பர் ஆஃப் பெட்ஸும் கம்மியாயிருச்சு, செலவுகளும் கூடுச்சு. ஸோ இதே இது செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி 50-100 பெட் ஹாஸ்பிட்டல் இருந்துருந்துச்சுன்னா சின்ன சின்ன காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி இந்த சிம்டம், பேசிக் சிம்டம்ஸாக நிறைய இந்த லெவல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே கவர் முடிஞ்சிருக்கும். ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ், ஐசியூ கேர், கிரிட்டிக்கல் கேர் தேவைப்படுற மட்டும்தான் பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே மாதிரி பல அக்கேஷனில் என்னன்னா சின்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராகவே பண்ணலாம். இன்னைக்கு ஸ்பைன் சர்ஜரி, ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒரு 2 நாளில் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போதும். உங்களுக்கு 4 to 5 days தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து சின்ன ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு 2 days சர்ஜரி நாங்கள் பண்ணிட்டு, இதனால வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சரிங்களா? ட்ரீட்மெண்ட் சேஃபாக இருக்கும். நாங்கள் சென்னையில் இருக்க பெஸ்ட் சர்ஜன்ஸ் வச்சு தான் நாங்கள் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே டாக்டர்ஸ் தான் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்குறாங்க, நம்ம இதுலேயும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுல அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு தான் இந்த மாதிரி 2 to 3 days மேக்ஸிமம், அதுக்கு மேலே 72 hours மேலே பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோன்றது தான். அப்படிப்பட்ட சர்ஜரிஸை இது பண்ணுறோம்.